இந்த 2025ல நம்ம எல்லாரையும் மீளா துயர்ல ஆழ்த்தின இயக்குனர்களோட மறைவுகள் என்னலாம் தெரியுமா? 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சோகமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். சேகர், வேலு பிரபாகரன் தொடங்கி நிறைய முக்கியமான டைரக்டர்களோட மறைவு கோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா 2025ஆம் ஆண்டு கலைஞர்களோட இழப்பால மிகப்பெரிய மீளா துயர்ல மூழ்கி இருக்கே தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த 2025ல நம்ம தமிழ் சினிமா நிறைய கலைஞர்களை இழந்திருக்கு. குடும்ப பங்கான படங்களுக்கும் நடுத்தர வர்க்கத்தோட வழிகளை பேசும் நகைச்சுவை கலந்த கதைகளுக்கும் பேர் போனவர் தான் டைரக்டர் சேகர். நீங்க நல்லா இருக்கணும், நாடோடி பாட்டுக்காரன் மாதிரியான படங்கள்லாம் நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கே பார்க்கணும். இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சவங்க கிட்ட கதையை கேளுங்க, நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த டைம்லயே இவ்வளவு அற்புதமான படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா நீங்க வியந்து போவீங்க. இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண சேகர் இந்த வருஷம் இறந்து போனது மிகப்பெரிய இழப்பு தான். அதே மாதிரி டைரக்டராகவும் நடிகராகவும் முத்திரை பதித்த நாராயணமூர்த்தி அவர்களோட மறைவும் தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். அதே மாதிரி உங்கள எத்தனை பேருக்கு வேலு பிரபாகரன் அவர்களை தெரியும்? நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட திரைக்கதையை வாசிச்சு பாருங்க, மிரண்டு போயிருவீங்க. எல்லா திரைக்கதையிலுமே ஒரு புரட்சிகரமான கருத்து இருக்கும். அவரோட திரைக்கதையில கொஞ்சம் கூட சமரசமே பண்ணிக்க மாட்டாரு. யார வேணாலும் அசால்ட்டா தாக்கி பேசுவாரு. உண்மை என்னவோ அதை அப்படியே தன்னோட திரைக்கதையில காமிக்கிறவர் தான் வேலு பிரபாகரன். நாளைய மனிதன், சிவன் மாதிரியான வித்தியாசமான படங்களை கொடுத்த வேலு பிரபாகரனும் இந்த வருஷம் தான் இறந்து போயிருக்காரு. டைரக்டர் பாரதி ராஜாவோட மகனும் தாஜ்மஹால் படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் மனோஜ் பாரதி ராஜா. சினிமாவில் இவருக்கு ஏகப்பட்ட முகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு, சூப்பரா பாடுவாரு. சில படங்களை டைரக்டும் பண்ணிருக்காரு, சில படங்கள்ல அற்புதமா நடிக்கவும் செஞ்சிருக்காரு. மனோஜ் பாரதி ராஜாக்கு தன்னோட அப்பா மாதிரி கடைசி வரைக்கும் வர முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவரோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த வருஷம் இவர் இறந்து போனது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அடுத்ததா பார்க்க போறது மதையானை கூட்டம் மாதிரியான தத்ரூபமான படைப்பின் மூலமா தமிழ் சினிமா கவனத்தை ஈர்த்தவர் தான் விக்ரம் சுகுமாரன். கிராமத்து வாழ்வியல ரொம்ப துல்லியமா படம் பிடிக்கிறதுல இவரை விட்ட ஆளே கிடையாது. தமிழ் சினிமாவோட ஒரு சிறந்த படைப்பாளியை இந்த வருஷம் நம்ம இழந்துட்டோம். இதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் மாதிரியான காதல் மற்றும் ஜாலியான படங்களை கொடுத்தவர் தான் ஸ்டான்லி. இவரெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு டைரக்டர். ஆனா நிறைய பேர் இவரை மறந்துட்டாங்க. இவரோட இழப்புமே ஈடு செய்ய முடியாத ஒண்ணுதான். இத்தனை டைரக்டர்ஸ் நம்ம இழந்தது மட்டும் இல்லாம வெர்சடைல் ஆக்டர்ஸா இருந்த அபிநய், ரோபோ சங்கர், சரோஜா தேவி மாதிரியான நிறைய பிரபலங்களை இந்த வருஷம் நம்ம இழந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.